ஒண்ணு மட்டும் புரியுது, எவனும் உண்மையா இல்ல, எல்லாருமே கள்ள தொடர்பு தான் இருக்கானுங்க. இந்த படமும் அதை தான் பேசுது. போன்லெஸ் கதை என்னன்னா, கப்புலான சேஜ் ஜீகோங்கிறவங்க வீக்கெண்டுக்கு ஜாலி பண்ணலாம்னு சொல்லி ஒரு லேக் சைடில் இருக்கிற ஒரு பெரிய வீட்டை தனியாக ரெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க. அங்கே போய் ஜாலி பண்ணலாம்னு நினைக்கும் போது அதே வீட்டுக்கு இன்னொரு கப்பலும் வராங்க. வந்து நாங்களும் இதே தான் புக் பண்ணியிருக்கோம்னு சொல்ல இவங்க 2 பேரும் சுமூகமாக பேசி ஒரே இடத்துல தங்குறாங்க. இதுக்கப்புறம் இவங்க 4 பேரும் அவங்களுக்கு உண்மையாக இருந்தாங்களா இல்லையாங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. முன்னாடியே சொல்லிடுறேன், ட்ரெய்லர் ஓப்பனிங் சீன்லாம் பார்த்து படம் ஃபுல்லாகவே ரத்தம் தெறிக்க இருக்குன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா ஓப்பனிங் சீன் அந்த மாதிரியான ஒரு சீன், அதனாலேயே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஆனால் இது படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் கேம், ஒரு சைக்கலாஜிக்கல் மைண்ட் கேம் தான். அந்த மாதிரி தான் இந்த படம் போகும். ஆனால் போக போக கிளைமேக்ஸ் நெருங்க தான் பல வன்முறை காட்சிகள்லாம் வரும். ஸோ இதை மனசில் வச்சுட்டு படத்தை பாருங்கள். படம் வந்து போனதே தெரியல, ஒரு சீட்டேஜ்டு ஹாரராக இருந்தது. இந்த படம் பார்க்கும்போது நீங்கள் ஒன்று யோசிப்பீங்க, இது தாண்டா ட்விஸ்ட்னு. ஆனால் அது இல்லை ட்விஸ்ட்டு, அதுதான் ட்விஸ்ட்டு. இந்த 2வதா வந்த வில்சன்ங்கிற கப்பல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மைண்ட் கேம் ஆட ஆரம்பிப்பாங்க. அதாவது எப்படின்னா மேனிபுலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த சேஜ் டிஜோகை வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி செக்ஷுவலாக வந்துட்டு அவங்க வந்துட்டு சீட் பண்ண வைக்கிறதுக்கு தான் வந்து இவங்க வந்து பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து இப்படி தான் வந்து படம் ஃபுல்லாகவே போகும். கிளைமேக்ஸ் நெருங்க தான் இவங்க யாரு எதுக்காக இப்படியெல்லாம் பண்றாங்கிற அந்த சஸ்பென்ஸ் எல்லாம் வந்து ரிவீல் ஆகும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டீகோ வந்து சேஜுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம்லாம் வந்து பிளான் பண்ணி தான் வச்சிருப்பாரு. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டா இவனுக்கு வந்து சொதப்பிடுவானுங்க. இவனுக்கு சொதப்பி வில்லு வந்து அந்த சான்ஸ் எடுத்து சின்னுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ற மாதிரியான சீன் இருக்கும். அதுலதான் வந்து டீகோ வந்து கடுப்பாயிருவாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த கடுப்பை தான் வந்து சேஜை பத்தி சில இதெல்லாம் சொல்லிடுவாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ட்விஸ்ட் அடிச்சுட்டே இருக்கும். இந்த சின்னும் வில்லும் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க போய் மாத்தி சொல்லிடுவாங்க. அதாவது இவன் வந்து எங்கிட்ட தப்பா நடந்ததுக்கு பாக்குறான், அவ வந்து எங்கிட்ட தப்பா நடந்ததுக்கு பாக்குறான்னு சொல்லி மாத்தி ஆப்போசிட்டா சொல்லி அவங்களை குழப்பி விட்டுருவானுங்க. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகுறது தான் இவங்களுடைய நோக்கமா இருக்கு. அப்படிதான் இந்த படமே வந்துட்டு போகும். முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை தான் வந்துட்டு இதை வந்து ஒரு மெட்டஃபோரா தான் வந்து இந்த படம் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு எவ்வளவு உண்மையாகவும் நியாயமாகவும் இருக்காங்கிறது தான் இந்த படம் வந்து ஒரு மெட்டஃபோரா சொல்றாங்க. எப்பவுமே இந்த மாதிரி கதைகளை எடுக்கும்போது பெண்கள் வந்து டைரக்ட் பண்ணும்போது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எடுப்பாங்க. ஸோ அது வந்து எப்பவுமே கரெக்டா இருக்கும். நான் சொல்றது வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை வந்து அவ்வளோ கரெக்டா சொல்ல மாட்டாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், எல்லா லேடி டைரக்டர்களுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த மாதிரி ஹாரர் படங்கள் நிறைய படங்கள் எடுத்தாலுமே இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சுதான் வந்துட்டு அவங்க வந்து நிறைய படங்கள் எடுப்பாங்க. சில 1-2 பேர் தான் கொஞ்சம் நிறைய ராவா எடுப்பாங்க. படம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டை, அந்த பில்டப் அப்படியே அந்த டென்ஷனை வந்து கிரியேட் பண்ணிட்டே போயிட்டே இருந்தது. எங்கேயுமே வந்துட்டு போர் அடிக்கவே இல்லை. டக்குன்னு படம் போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் எல்லாம் உள்ளுக்குள்ள நடக்குது. ஸோ அது வந்து நல்லாவே இருந்தது. அதே மாதிரி அந்த 3 ரூம்குள்ள போகும்போது அங்கெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த வில்சின்னோட அவங்களுடைய ஃபிளாஷ்பேக்னா அது வந்து அவங்க சொல்றது, அவங்களுடைய கதைகள், அதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. அது வந்துட்டு தேவையில்லைனாலும் அது வச்சதுல வந்து தப்பு கிடையாது. அது வச்சனால என்ன ஆகுதுன்னா இவங்க பெர்ஸ்பெக்டிவ் என்னங்கிறது வந்துட்டு தெரிய வருது. ஸோ அது வந்து ஒரு நியாயமா வந்துட்டு வருது, அது ஒரு வேல்யூபிளா வருது. அதனால நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் ஒன்று போட்டிருப்பாங்க. இவங்க வந்து தேடிட்டு இருக்கும்போது அட்டகாசமா இருந்தது. அதே மாதிரி அந்த இடத்துல எல்லாம் ரத்தம் தெறிக்கும், துண்டா ஆகும், பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் நல்ல ஒரு அந்த ஹாரர் ஸ்லாஷருக்கான எலிமெண்ட் வந்து கரெக்டா பிடிச்சி கரெக்டா எடுத்திருக்காங்க. அதுதான் வந்துட்டு இந்த படத்தோட பெரிய பிளஸ். அது வந்து நல்ல ஒரு கேட் அண்ட் மவுஸா இருந்தது, சூப்பராகவே இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு நீங்க கிளைமேக்ஸ் போகும்போது நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி கரெக்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு படம் வந்து நம்ம பார்க்குறோம்னா போர் அடிக்கக்கூடாது, அவ்வளோதான். நம்ம வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா ஜாலியா இருக்கணும், ஒரு ஏன்டா பார்த்தோன்னு ஆயிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க. ஸோ போர் அடிக்காம அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்கும். ஸோ கிளைமேக்ஸில் வந்து டீகோ வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது வந்து பார்க்கும்போதே நம்மளே வந்து சிரிப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் தான், அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த வீக்கெண்டுக்கான தரமான ஹாரர் ஸ்லாஷர் படம் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுடைய தாட்ஸ் என்னங்கிறதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.